சென்னை காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரி மற்றும் டிஜே பொறியியல் கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் 30வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா, டிஜே பொறியியல் கல்லூரியின் 24வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன், தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன், டிஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் சுப்புராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து NAAC கோஆர்டினேட்டர் டாக்டர் சாந்தி வரவேற்புரையாற்றினார். இதனையடுத்து தங்கவேலு கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை வாசித்தார். இதனையடுத்து டிஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் சுப்புராஜ் 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை வாசித்தார். தொடர்ந்து 100% மற்றும் 90%க்கு மேல் தேர்ச்சி விகிதம் பெற்ற பேராசிரியர்களுக்கு பெஸ்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு வழங்கப்பட்டது. பின்னர் அனைத்து துறை தலைவர்களும் இணைந்து தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வருக்கு லீடர்ஷிப் அண்ட் அன்மேட்ச்டு டெடிகேஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தினர். அடுத்ததாக பல்கலைக்கழக அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் இணைந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இறுதியாக CSE HOD பியூலா பிரிட்டி நன்றியுரை வழங்கினார். அக்கமக அக்கா பக ஜனகுருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமும் தந்தாலே கடலுக்கு சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணு இருந்தாண்டா மாமண்டார அவன்தாண்டா அழகிய கொடியே யோகம் பாம்பா தாத்தா தாத்தி தாத்தா சொல்லு தத்திமி தாத்தா திமி தக்கட்ட தரகட தரகடதான். கடவுளிடம் வரம் கேட்டால் அது ஆண் பிள்ளை, அந்த கடவுளே வந்து வரமாக பிறந்தால் அதுதாங்க பெண் பிள்ளை. அப்படி பார்த்தா அன்பு, பாசம், ஈரம் எல்லாம் பெண்ணுக்கு தான் இருக்கும். ஆனால் தான் ஓடும் 6 பேர் கூட கங்கை, காவேரி, யமுனை அப்படின்னு பெண்ணோட பேரு தான் வச்சிருக்காங்க, ஆணோடு பேரு வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆணுக்காகவும் சில கிருஷ்ணா நதின்னு ஒரு நதி இருக்குங்க. ஆனா அந்த நதி கடைசி வரைக்கும் வந்து கடலை சேரல.